மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயும் காவேரியும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாத்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. விஜய் பாட்டிய பாக்குறதுக்காக ரூம்குள்ள போயிடுறாரு. காவேரி அங்கே நிக்கும் போது தாத்தா காவேரி வாமா உள்ள கூட்டிட்டு போறாங்க. பாட்டி விஜய பாத்துட்டு நீ யாருன்னு கேக்குறாங்க. விஜய் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. பாட்டி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது விஜய், என்னை விட்டுட்டு போமாட்டல்லன்னு கேட்கும் போது விஜய் சொல்றாங்க, இல்ல பாட்டி நான் போக மாட்டேன். விஜய் நீ ஒன்னும் தப்பா நினைக்காத, அம்மா அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் கூட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் கூடவே தான் இருக்கேன். என்னையவே அவங்க நம்ப மாட்டாங்க. நானு ஒரு நோட்டு போட்டு நான் யாரு, என் பேரு என்ன, என் ஹஸ்பண்ட் பேரு, பசங்க பேரு, என் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அம்மா கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் விஜய். அம்மா சும்மா இருக்கும்போது படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால்தான் என்னைய மட்டும் அடையாளம் நல்லா தெரியுது. விஜய் நீயும் உன்னை செய், அதே மாதிரி எழுதி கொடு, அப்பதான் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கும். பாவம் உன்னோட பாட்டி உன்னை வளர்க்கறதுக்காகவே எங்க அம்மா அவ்வளவு பாடுபட்டாங்க. நீ அவங்கள விட்டுட்டு காவேரி தான் முக்கியம்னு நினைச்சு போயிட்ட. இல்ல காவேரி வேற கோச்சுக்க போறா, அவ வேற இங்கனே நிக்கிறா. சித்தி சொல்லும் போது விஜய் காவேரிய திரும்பி பாக்குறாரு. காவேரி விஜய் நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன், கொஞ்சம் கால் வலிக்குது நிக்கிறதுக்கு. தாத்தாவும் வாமா நானும் உன் கூட வரேன். 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியில போயிடுறாங்க. பார்த்தா விஜயோட சித்தி, விஜய் எல்லாருக்காகவும் நானே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன், தோ நீ வந்தா உன்கிட்டே சொல்லி எழுதி கொடுக்க சொல்லலாம்னு சொல்லி தோ நான் உனக்காக எழுதியே வச்சுட்டேன் பாரு, 2 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிறேன். நீ இனிமே எழுதிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் விஜய், கையெழுத்து மட்டும் போட்டாலே போதும். சித்தி என்ன சித்தி இதெல்லாம், கையெழுத்து எதுக்கு போடணும்? என்ன பத்திய விவரம் தெரியணும்னா இந்த பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கட்டும். இல்ல விஜய் கையெழுத்து போட்டாதான் அம்மா ஒத்துக்கிறாங்க. மா சொல்லுமா. ஆமா விஜய் நீ என் கண்ணு முன்னாடி கையெழுத்து போடு, நீ என் கண்ணு முன்னாடி போடு விஜய். விஜயோட சித்தப்பாவும், விஜய் அதான் உங்க சித்தியும் பாட்டியும் அம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, கையெழுத்து போடுவேன். விஜய் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அஜய்க்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அஜயும் ராகினியும் பாட்டியை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. நீ தான் இந்த வீட்டில் இல்லைல்ல, அதனால்தான் அஜயும் ராகினியையும் இங்கேனையே இருக்க சொல்லியிருக்கிறேன். உனக்கு பயந்துட்டு ரூம்லயே இருக்காங்க 2 பேரும். விஜய் நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிறாத, உங்க பாட்டிக்கு உடம்பு முடியல, அவங்க உன்னை நினைச்சே உடம்பு முடியாம அவங்கள தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. நீயும் கூட இல்ல, கவனிக்கிறதுக்கு உங்க சித்தியாலேயும் முடியல. ஹாஸ்பிட்டல் போகும்போது பாத்தியா, மருந்து வாங்கறதுக்கு ஒரு ஆளு, உங்க பாட்டியை பாக்குறதுக்கு ஒரு ஆளு, பைய தூக்குறதுக்கு ஒரு ஆளு, இப்படிலாம் தேவைப்படுது. உங்க பாட்டியை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் தெரியுமா? அப்ப மட்டும் அஜய் இருந்திருந்தான்னா அவ்வளவு உதவியா இருந்திருக்கும். நீ இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நீ தான் எங்க, உன் ஒய்ஃப் தான் முக்கியம், உன் மாமியார் வீடு தான் முக்கியம்னு அங்கேயே போயிட்ட. பின்ன பாட்டியை யாரு கவனிப்பா? அதான் புலம்புனேன் அஜய் கிட்ட. அஜய் சொன்னான், நான் தான் இருக்கனேப்பா, நான் வர்றேன்னு சொல்லி இங்கே வந்துட்டான் விஜய், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்றாங்க. விஜய் அப்படியே நிமிர்ந்து சித்தப்பாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. சித்தி உடனே, விஜய் கையெழுத்து போடுறேன்னு சொன்ன, ஏங்க சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? விஜய் கையெழுத்து போடுற நேரமா இதெல்லாம் பேசணும்? கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பேசக்கூடாதா? விஜய் நீ கையெழுத்து போடு. இல்ல சித்தி அது காவேரியை வந்துருட்டுமே, காவேரியை கூப்பிடுறேன். காவேரி விஜய் இரு அதெல்லாம் வேணாம், காவேரிலாம் ஒன்னும் கையெழுத்து போட வேணாம், நீ மட்டும் போட்டாலே போதும். ஏன் சித்தி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? காவேரி மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம்? காவேரி மேல எனக்கு ஒன்னும் கோவம் இல்ல, நீ கையெழுத்த போடு, எனக்கு அடுத்த வேலை இருக்கு, அம்மாக்கு மருந்து வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி எங்க போடணும்னு சொல்லுங்க, தோ இங்க போடு விஜய் அப்படின்னு விரல காமிக்கிறாங்க. விஜய் கையெழுத்து போடலான்னு நினைச்சு பேனாவை பேப்பர்ல வைக்கும் போது விஜயோட சித்தி ஆ அப்படின்னு கத்துறாங்க. விஜய் படக்குன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள விஜயோட சித்தப்பா பக்கத்திலே நின்னு பேப்பருக்குள்ள இன்னொரு பேப்பர் திணிக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு உணர்வு தோணுது. அதுக்குள்ள விஜயோட சித்தி முந்தானைய போட்டு, ஒண்ணும் இல்ல விஜய், கையில ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேப்பரை மறைக்கிறாங்க. விஜய் கையெழுத்து போடலான்னு மறுபடியும் அந்த பேப்பர்ல பேனாவை வைக்கிறாரு. விஜய்க்கு ஏதோ ஒண்ணு சந்தேகமா தெரியுது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, என் மனசு என்னமோ சொல்லுதே, தப்புன்னு சொல்லுதே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே விஜய காவேரி கூப்பிடுறாங்க. சித்தி பேப்பர் கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு வரேன். காவேரி கூப்பிடுறா. படக்குன்னு விஜய் பேப்பரை வாங்குறாங்க. சித்தி உடனே, கொடு விஜய், நீ வந்து கையெழுத்து போடலாம், ஒண்ணு கையெழுத்து போட்டுட்டு போ, இல்லனா வந்து போடு, விடு விஜய் விடு அப்படின்னு புடுங்கிறதுக்குள்ளேயே பேப்பர்லாம் கடகடன்னு கீழே விழுகுது. பார்த்தா பாண்டு பேப்பரா இருக்குது. என்ன சித்தி என்ன இதெல்லாம், எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறீங்களா? ஏன் சித்தி? பாட்டிக்கு உடம்பு முடியல, பிபி அதிகமா இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாருன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா அல்சைமர்னு சொல்றீங்க. சரி என்னமோ இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரல,
அப்படிங்கறதுனால நீங்க சொல்றத நான் நம்பலாம். எழுதி கையெழுத்து போடுன்னு சொன்னீங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சித்தி தானேன்னு நம்புனேன். இப்போ பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லியிருக்கீங்க. இத வச்சு நீங்க என்னைய என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த சொத்தை வேணான்னு சொல்லிட்டு தானே நான் வெளியில போனேன். எனக்கு சொத்துன்னு நினைக்கிறதே என் பாட்டி தாத்தாவை மட்டும்தான். பாட்டியுமா என்னை ஏமாத்துறாங்க. தாத்தா தாத்தா அப்படின்னு விஜய் கத்திக்கிட்டே வெளியில வர்றாரு. தாத்தா உடனே, என்னப்பா என்ன தாத்தா, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க தாத்தா. நீங்களும் என்ன ஏமாத்துறீங்களா? பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு பிளான் பண்ணி கையெழுத்து போட வைக்கிறாங்க சித்தி. இதுக்கு நீங்களுமா உடந்த? தாத்தா, உங்களை நான் அவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேனே. பாட்டியுமா? விஜய் அப்படியே ஆச்சரியத்தோட தாத்தா கிட்ட கேட்கும்போது தாத்தா உடனே, விஜய் யார பார்த்து அப்படி கேக்குற? நான் எதுக்கு உனக்கு துரோகம் பண்ண போறேன்? பாட்டி எதுக்கு அப்படி செய்ய போறாங்க? பாட்டிக்கு உண்மையிலே உடம்பு முடியல. இத வேற யாராவது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க போல இருக்கு விஜய். பாட்டி நீ தப்பா நினைக்காத. பாட்டிக்கு உண்மையிலே உடம்பு முடியல. இல்ல தாத்தா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க எல்லாருமே இங்க. எனக்கே தெரியாம எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவங்க தானே இவங்க எல்லாம். அதே மாதிரிதான் என் சொத்து முழுசா யாரோ தான் பேருக்கு மாத்தணும்னு என் கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பாக்குறாங்க. காவேரி வா போலாம். விஜய் இருங்க விஜய், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறீங்க? ஐயோ காவேரி, உனக்கு சொன்னா புரியுதா இல்லையா? இங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. இல்ல விஜய், தாத்தா நடிக்க மாட்டாரு, பாட்டியும் நடிக்க மாட்டாங்க. நீங்க பாட்டி கூடவே இருங்க விஜய். காவேரி, இங்க அஜயும் ராகினியும் இருக்காங்க. இருக்கட்டும் விஜய், இது உங்க வீடு தானே, உங்க பாட்டி தாத்தா தானே, நீங்க இருங்க. பாட்டிக்கு நீங்க கூட இருக்கணும்னு ஒரு ஆசை, அதனால ஏதாவது பொய் சொல்லிருப்பாங்க. அதான் நீங்க கையெழுத்து போடல. விடுங்க விஜய், தைரியமா இருங்க. பாட்டி தாத்தா உங்களை ஏமாத்த மாட்டாங்க, நம்புங்க. நான் சொல்றத நம்புங்க விஜய் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் இங்கே இருக்காரு. ஆனா விஜய்க்கு அரை மனசா இருக்கு. பாட்டியும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு மனசெல்லாம் பதறுது. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.